ஆக்சுவலி வேலை என்பது நமக்கு பகல் நேரம் தான். ஆமாம், பதில் சொல்கிறதுக்காக தான் இப்போ மற்ற நேரங்கள்லாம் அவங்க செலவு பண்ணு. ஏன் சொல்லி தான் ஆகணுமா? கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய புரிதலே என்னென்னா, நீ என்னுடைய வளர்ச்சி கம்மியான நாடு, நான் உனக்கு வேலை கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம், நீ வந்து நான் எப்போ கேட்டாலும் அந்த வேலையை நீ முடிச்சு கொடுக்கணும். நான் இந்தியாவுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கறதே அதிகப்படியான நேரம் செலவழித்து நிறைய பேர் சேர்ந்து சீக்கிரமாக முடிப்பீங்க அப்படின்றதுனால தான். நீ வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு போய் நான் ஈவினிங் உட்காருவேன், பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்னாலலாம் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கொலோனியல் மைண்ட் செட்டில் தான் வந்து இன்னும் இந்தியாவை பார்க்குறாங்க. ஸோ இந்த டைம் ஜோனுக்குள்ளே நான் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா என்னுடைய மேனேஜர் இங்கேருந்து என்ன நிறுக்குவான். நான் ராத்திரி பகலாக உட்காந்து வேலை செய்கிறேன், உனக்கு மேலே இருக்கிறேன், நான் உன்னோட அதிகமாக சம்பளம் வாங்குறேன், நான் நீ ஏன் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நார்மலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய வேலை நேரத்தை தாண்டி நான் வேலை செய்யணும் அவசியம் இல்லை அப்படின்ற கல்ச்சர் வந்து இங்கே வந்து உருவாகலை. இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து மேலே வந்துடலாம் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர, நீ நியாயமாக உனக்கு கொடுத்துருக்கிற டைமில் வேலை செய்தால் போதும், அந்த வேலையே உன்னுடைய குடும்பத்துடைய தேவை பூர்த்தி செய்வதற்கான வருவாய் ஈட்டணும் அப்படின்ற பார்வை வந்து நம்மளுடைய கல்ச்சரில் வந்து வளர்க்கப்படலை. அதனால் அதுக்கு மாறாக நீ அதிகமாக வேலை செஞ்சாதான் இந்த இடத்துல நீ இருக்க முடியும். இது வந்து ஒரு ஃபியூடல் மைண்ட் செட்டு. அடிக்க நீ தாங்கினாதான்ப்பா இங்கே வந்து நீ அடிமையாக இருக்க முடியும், என்னப்பா எதிர்த்து கேள்வி கேட்குற, எதிர்த்து கேள்வி கேட்டால் வெளில அனுப்பிச்சிருவாங்கப்பா, அப்படி தான் இவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த பெரும் நிறுவனங்கள் எல்லாமே இந்த ஃபியூடல் மைண்ட் செட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் அதிகமாக பண்ண முடியுமோ அதுக்கான ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கிற ஒரு கல்ச்சராக தான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கே தவிர, நியாயமாக இவ்வளோ வேலை செய்கிறாங்க, அந்த வேலையை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட வேலையை கம்மி பண்ணுவோம் அப்படின்றது வந்து எங்கேயுமே இருக்கிறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து அவங்க வேலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ரீசன். இன்னொன்று, மற்ற பெரும்பாலான துறைக்கு இல்லாத ஒரு அம்சம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செய்கிற டூல் வந்து உங்கள் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே இனோவேட்டிவாக பண்ணியிருக்கிறாங்க. லேப்டாப் எல்லா காலத்துலேயும் இல்லை. லேப்டாப் வந்து அதிகமான உற்பத்தி ஆகிற சூழலில் தான் நீங்கள் வந்து வேலையை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது.